அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் தேதி, வளர்பிறை திரையோதசி திதி இன்று மாலை 4:16 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா சதுர்த்தசி திதி தொடங்குதுங்க. மூலம் நட்சத்திரம் இன்று காலை 10:28 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா பூராடம் நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்று சித்த யோகம். இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சந்திரன் ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குரு ஓரை வருதுங்க. மதிய நேரத்தில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குதுங்க. திரும்பவும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சந்திரன் ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும்னா இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை, அதனால் ராகு காலம் காலை 7:31 முதல் 9:06 வரை இருக்குதுங்க. யமகண்டம் காலை 10:40 முதல் மதியம் 12:15 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் பிற்பகல் 1:50 முதல் 3:24 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குங்க. அடுத்து, இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து, இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான சோமவாரம், அதோட பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க. திங்கட்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் நந்தி தேவருக்கு நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு பாலும் தேனும் அபிஷேகத்துக்கு கொடுத்து மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் பயங்களும் நீங்கிடுங்க. குடும்பத்தில் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் கூட இன்றைக்கி தானாகவே சரியாகிடுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேசுகிறவங்க நீங்கள். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கமே உங்ககிட்ட கிடையாதுங்க. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுறவங்க நீங்கள் தாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களெல்லாம் இன்றைக்கி பனி மாதிரி விலகிடுங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து அன்பாக நடந்துப்பீங்க. உங்களோட நியாயமான கோரிக்கைகளை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. பசங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் போடுற திட்டங்கள்லாம் நல்லபடியாக கைகூடுங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பல நாளாக இழுபறியாக இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எதிர்பாராத பணவரவு உங்கள் கைக்கு வந்து சேருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் போடுற புது மார்க்கெட்டிங் பிளான் எல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகி லாபம் பல மடங்கு உயருமுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலைப்பளு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. உங்களோட தனிப்பட்ட திறமையை மேலதிகாரிகள் ரொம்பவே பாராட்டுவாங்க. நீங்கள் கேட்ட இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேலே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் நன்மையில் தாங்க முடியும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியானவங்களாக தெரிஞ்சாலும் நினச்சதை சாதிக்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறவங்க நீங்கள். பாசத்துக்கு மட்டுமே கட்டுப்படுற இளகிய மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகத்தாங்க அமையப்போகுது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பேசும்போது சின்னதாக வாக்குவாதங்கள் வரலாங்க. அதை நீங்களே இறங்கி வந்து விட்டு கொடுத்து போகிறது பெரிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துங்க. கோபப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் இன்றைக்கி பேசிடாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். மற்றவங்களோட குடும்ப விஷயங்களில் தலையிடுறதை இன்றைக்கி முழுமையாக தவிர்த்துடுங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்ய வேண்டாங்க. கையில் இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமைங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ அல்லது வண்டி வாகன செலவுகளோ கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. அதனால் ரொம்ப அவசியமான தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. யாருக்கும் இன்றைக்கி பணம் கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கண்டிப்பாக கூடாதுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலையே காணப்படுங்க. புதுசாக சரக்குகள் வாங்குறத இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வையுங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப கனிவாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. சக ஊழியர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாங்க. மேலதிகாரிகள் சொல்கிறத அமைதியாக கேட்டு நடந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் சென்று வாருங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இறங்க வேண்டாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது மட்டுமே வெற்றிக்கு வழிகோலுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணிக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்வீங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுனராசிக்காரர்களே, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய அசாத்தியமான பன்முக திறமை கொண்டவங்க நீங்கள். உங்களோட நகைச்சுவை உணர்வாலும் கலகலப்பான பேச்சாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உற்சாகமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேசி ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் அன்பும் காதலும் ரொம்ப அதிகரிக்குங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா சுப முடிவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழுமையான பக்கபலமாக இருப்பாங்க. வீட்டில் பசங்களோட நடவடிக்கையில் ஒரு நல்ல முதிர்ச்சியை காண்பீங்க. அவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. உங்களோட பொருளாதார நிலைமை இன்றைக்கி ரொம்பவே திருப்திகரமாக இருக்குங்க. கையில் காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் செஞ்ச முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சா அதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுங்க. உங்களோட வியாபார யுக்திகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்க்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல திருப்பத்தை காண்பீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட வேலைகளை ரொம்ப விரைவாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களோட புதுமையான திட்டங்களுக்கு மேலதிகாரிகள் சிறந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த புதிய காரியம் தொடங்கினாலும் அதில் பெரிய லாபம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் புகழும் தேடி வருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறு சிறு சுப செலவுகள் வந்து போகுங்க. அதனால் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, உங்கள் குடும்பத்து மேலே உசிரையே வச்சிருக்கிற அளவுக்கு பாசம் கொண்டவங்க நீங்கள். மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா அதை உங்கள் கஷ்டமாக நினச்சி உதவி செய்கிற கருணை உள்ளம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்பவே ஒரு சாதகமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்களெல்லாம் இன்றைக்கி தானாகவே காணாமல் போயிடுங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பாக விட்டு கொடுத்து நடந்துக்குவீங்க. வீட்டில் சூழ்நிலை ரொம்பவே கலகலப்பாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன ஒரு சுபகாரியம் இன்றைக்கி நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பிள்ளைகள் படிப்பில் நல்லா முன்னேறி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியான நாளுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேருங்க. பழைய கடனை அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. எதிர்காலத்துக்காக புதிய சேமிப்பு திட்டங்களில் இணைவீங்க. வியாபாரத்தில் உங்களோட கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்களை ரொம்ப ஈஸியாக ஈர்த்து விடுவீங்க. வருமானம் அமோகமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீருமைங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமூகமான நாளாக இருக்குங்க. உங்களோட திறமையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களை பெரிதும் பாராட்டுவாங்க.
நீங்கள் கேட்ட இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடியுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் மனசுக்கு பிடிச்ச செய்தி வந்து சேருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடியுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, எங்கும் எதிலும் ஒரு ராஜா மாதிரி ரொம்ப கம்பீரமாக வலம் வர்ற குணம் கொண்டவங்க நீங்கள். ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டா அதுக்காக உசிரையும் கொடுக்குற நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. யாருக்கும் அடிபணியாத உங்களோட சுதந்திரமான குணம் உங்களை எப்போவுமே தனித்து காட்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விலகிடுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் குறையாத அன்பும் காதலும் அதிகரிக்குங்க. வீட்டில் உங்கள் வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. வீட்டில் பெரியவங்க உங்களோட முடிவுகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட பண நிலைமை இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையிலையும் காசு உங்களை வந்து சேருங்க. பேங்க்கில் கடன் கேட்டிருந்தால் அது எந்த சிக்கலும் இல்லாமல் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற அதிரடியான முடிவுகளெல்லாம் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களோட புதிய ஆலோசனைகள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு போட்டியாக வந்தவங்க உங்களோட வியாபார உத்தியை பார்த்து பின்வாங்குவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்குங்க. உங்கள் தலைமையின் கீழ் நடக்கிற திட்டங்களெல்லாம் இன்றைக்கி முழு வெற்றி அடைங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இன்றைக்கி உங்களுக்கு உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்களெல்லாம் ரொம்ப எளிதாக வெற்றி அடையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா முயற்சிகளிலையும் சிறப்பான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி செய்யும் பயணங்கள் மூலமாக நல்ல லாபமும் மன நிம்மதியும் அடைவீங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதில் எந்த ஒரு சின்ன பிழையும் இல்லாமல் செஞ்சு முடிக்கும் திறமைசாலிகள் நீங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் பெரிய நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க. மாலை நேரத்தில் குடும்பத்தோடு வெளியில் எங்காவது ஆன்மீக பயணம் சென்று வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. வீட்டில் உங்கள் குழந்தைகளோட நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்கள் கையில் இன்றைக்கி காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது புதிய துணிமணிகளையோ ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. பணத்தை எப்படி சேமிப்பதுன்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க. தொழிலில் நீங்கள் போடுற புதிய கணக்குகளெல்லாம் மிகச்சரியாக வேலை செஞ்சு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீருமெங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் இன்றைக்கி கைமேல் கிடைக்குங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. உங்களோட திறமையான வேலைக்காக மேலதிகாரியிடமிருந்து நல்ல பாராட்டும் அதற்கான தகுந்த சன்மானமும் கிடைக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் தேடி வருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, தராசு தட்டு மாதிரி எதையும் சமமாக யோசித்து நியாயத்தோட பக்கம் நிற்கிற நேர்மையாளர்கள் நீங்கள். யார்கிட்டையும் பாரபட்சம் காட்டாமல் எல்லாரையும் சமமாக மதிக்கிற உயர்ந்த குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. உங்களோட சிரித்த முகமும் அன்பான பேச்சும் எல்லாரையும் எளிதாக ஈர்க்கக்கூடியதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான சிறப்பான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் பல நாளாக இருந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் இருமடங்காகுங்க. பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் கிடைக்குங்க. பண நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இன்றைக்கி எந்த தாமதமும் இல்லாமல் சரியாக கைக்கு வந்து சேருங்க.
பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி உருவாகுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் உண்டாகி வியாபாரம் செழிப்பாக நடக்குங்க. புதிதாக முதலீடு செய்வதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களோட ஆலோசனைகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்குங்க. சக ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நடப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான சம்பவங்கள் நடக்குங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த ஒரு சவாலையும் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். உங்களோட மனசில் இருப்பதை மற்றவங்க அவ்வளவு எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாதுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி மீண்டு வர்ற அசாத்தியமான தன்னம்பிக்கை கொண்டவங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான, மனசுக்கு உத்வேகம் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி மொத்தமாக மறைந்துடுங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசி ரொம்ப அன்பாக இருப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப சீராகுங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வருமங்க. இன்றைக்கி வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. கை நிறைய காசு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்களை செய்கிறதுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வருங்க. எதிர்காலத்துக்காக புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருவீங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்கும் அளவுக்கு உங்ககிட்ட புதுமையான யுக்திகள் இருக்குங்க. அதனால் விற்பனை எந்த வகையிலும் குறையாதுங்க. உங்களோட அதிரடியான முடிவுகள்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப சுமூகமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வேலைகளை இன்றைக்கி ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, எப்போவுமே ஒரு லட்சியத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கிற நேர்மையாளர்கள் நீங்கள். எதையும் மறைக்காமல் உண்மையை மட்டுமே பேசுகிற வெள்ளந்தி மனசுக்காரர்கள். மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய எனர்ஜியோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்போகுதுங்க. இத்தனை நாளாக குடும்பத்திலிருந்து வந்த அந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி இன்றைக்கி முதல் அன்பும் புரிதலும் அதிகரிக்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது இன்றைக்கி ரொம்ப சுலபமாக வெற்றியில் முடியுங்க. பொருளாதார நிலையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் மிகச் சரியாக கைக்கு வந்து சேருங்க. வீட்டில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியமாக தொடங்கலாங்க. வியாபாரத்திலிருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி இன்றைக்கி முதல் விற்பனை விறுவிறுப்பாக நடக்குங்க. வாடிக்கையாளர்களை உங்களோட இன்முகமான பேச்சால் ஈர்த்து விடுவீங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இத்தனை நாளாக இருந்த வேலைப்பளு குறைந்து இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. உங்களோட திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலும் நன்மைகள் தேடி வருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு குழப்பம் தீர்ந்து பெரிய நிம்மதி கிடைக்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, உழைப்பையே மூலதனமாக நினச்சி எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்குகிற கர்மயோகிகள் நீங்கள். ஆடம்பரம் இல்லாத யதார்த்த வாழ்க்கை வாழ பிடிக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியோடு செஞ்சு முடிக்கும் வல்லமை உங்ககிட்ட இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக பேசுவீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்களே தவிர்த்துடுவீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குங்க. ரொம்ப நாளாக வீட்டிலேருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இன்றைக்கி முழுமையாக தீர்ந்துடுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குங்க. நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளிலிருந்து இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. புதிதாக சொத்து வாங்கும் திட்டம் இருந்தால் இன்றைக்கி அது ரொம்ப சாதகமாக முடியுங்க. உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் லாபம் காத்துக்கிட்டு இருக்குங்க. வியாபாரத்தில் பல நாளாக இருந்த போட்டிகள் விலகி இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க.
அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. உங்களோட நேர்மையான வேலைக்கு இன்றைக்கி நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்களெல்லாம் ரொம்ப எளிதாக முடியுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் பெரிய நிம்மதி வந்து சேருங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, எப்போவுமே மற்றவங்க யோசிக்காத பல புதிய விஷயங்களை யோசிக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் நீங்கள். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காத சுதந்திர பறவைகள். சமுதாயத்தின் மீது ரொம்ப அதிக அக்கறை கொண்ட மனிதர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அளவற்ற அன்பும் பாசமும் பெருகுங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்றைக்கி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தருமுங்க. உங்களோட பண நிலைமை ரொம்ப வலுவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீங்க. புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாமான்னு ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. வியாபாரம் சுமூகமாக நடக்குங்க. உங்களோட வியாபார உத்திகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக வெற்றி அடையுங்க. புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இன்றைக்கி உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தேடி வருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கும் அனைத்து முயற்சிகள்லேயும் அமோகமான வெற்றி கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் நினைத்த காரியங்களெல்லாம் ரொம்ப நன்மையில் முடியுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, மற்றவங்களோட துன்பத்தை கண்டு ரொம்ப எளிதில் பச்சாதாபப்படும் ஈர நெஞ்சம் கொண்டவங்க நீங்கள். கலைகள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்ட நற்குணம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக மனசுக்கு உற்சாகமாக அமையப்போகுதுங்க. வீட்டில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரின் கஷ்டத்தை மற்றொருவர் மனதார உணர்ந்து ரொம்ப ஆதரவாக இருப்பீங்க. இன்றைக்கி மாலை நேரம் குடும்பத்தோடு வெளியில் எங்காவது சென்று வர ஒரு நல்ல பயணத்தை திட்டமிடுவீங்க. பிள்ளைகளோட சிறு சிறு ஆசைகளை, அவங்க கேட்கும் பொருட்களை பார்த்து பார்த்து செய்து கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தித்து பேசிவிட்டு செல்வார்கள். அதனால் வீடே ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. நிதி நிலைமை இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குங்க. கையில் நல்லாவே காசு புழங்குங்க. உங்களோட சேமிப்பு உயர்வதை பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதி வருங்க. தொழில் செய்யும் இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. லாபம் அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி தடபுடலாக விற்று தீருமெங்க. வருமானம் பல மடங்கு கூடுங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான, எந்த அழுத்தமும் இல்லாத நாளாக இருக்குங்க. உங்களோட வேலைகளை விரைவாக முடிச்சுட்டு புதிதாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மாலைக்கு மேல் மன நிம்மதி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 12 வருதுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகி எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கைகூடி வருங்க. அன்பிற்கினியவர்களே, திங்கட்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.